விலங்கல பெரிய சாட்சி. அப்போ தேவினா வந்து சொல்லி வீட்டுல போயிட்டு இவங்களுக்காக ஜபம் பண்ணணும். சபையில டெய்லி ஜபம் பண்ணணும். நடக்கவே முடியாத இவர்களே அங்க வீட்டுல சொன்னாங்க, என்ன நடக்க வச்சுட்டாருன்னா ஆண்டவர் நான் ஞானத்தை எடுக்கிறேன். கத்த செஞ்ச காரியம் நல்லையா சொல்லலாமா? அதனால இவங்க கொடுத்த அந்த விடுதலைக்காகவும் ஆத்மாவிலே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காய் இவர்கள் பெயர் சாமந்தி. அந்த சாமன் என்ற பெயருக்கு ஈடாக சாரால் என்ற பெயரை வைத்து பிதா குமாரன் ஆவியின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். பரலோக பிதாவே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, மான்களின் கால்களை கொடுத்தீரே, பாவமுக்கு ஸ்தோத்திரம். இனி பலவீனங்களோ எந்த சாபத்தின் கட்டுகளோ மகளை தொடாதபடி இன்றைக்கு இந்த இருதயத்தை இயேசுக்கு கொடுத்த மகள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாயிருக்க தேவ கிருபையும் அபிஷேக மகளை சூழ்ந்து கொள்ளட்டுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாமந்தி என்ற தாயாருக்கு சாரால் என்று பெயரை வைத்து பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்.